அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு இந்த 2024 வருடத்துக்குரிய ஆனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். மேச மனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடும், ரிஷபமனையில் குரு பகவானும், மிதுன மனையில் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் இணைந்தும், கன்னி மனையில் கேது பகவானும், கும்பமனையில் சனி பகவானும், மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாத கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது, அதாவது இந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்ற அந்த புதன் பகவானானது கடகமனைக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல ஆனி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/6/2024 அன்று சனி பகவான் வக்ர நிலைக்கு செல்கிறார். அதே போல இந்த ஆனி மாதம் 23, அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கடகமனைக்கும், ஆனி மாதம் 28, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி என்று செவ்வாய் பகவான் ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் தொழில் விஷயம், வேலை விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். 10க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைஞ்சிருப்பதும், அந்த 10ஆம் இடத்தை 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கிறார், 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கிறார். அப்போ 6, 8 அதிபதிகள் ஒன்று சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதும், 10க்குரியவன் தனக்கு 6ல் போய் இருப்பதும் இந்த காலகட்டத்தில், அதுவும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். தொழில் காரகனான சனி பகவான் விரயஸ்தானம், 7ரை சனியில் விரய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷரை கொடுத்து கொண்டு இருக்கும். வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இல்லாத தன்மை மாதிரி ஒரு டல்னஸ் இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆனால் அவசரப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 6, 8 ஒன்று சேர்ந்தாலே 1000% வலியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வேலையில் அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். வேலையை கொஞ்ச நேரம் அதிகமாக வேலை செய்கிற மாதிரியான தன்மை இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். சூரியனுங்கிறது உங்களுடைய பாஸ் அல்லவா, அப்போ அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபப்பட்டு, கொஞ்சம் ஆக்ரோசப்பட்டு சொல்லக்கூடிய தன்மை. சனியும் செவ்வாயும் இந்த காலகட்டம் இணைகின்ற காரணத்தால் சனி செவ்வாயை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம், ஆக்ரோசம் என்பது இயல்பாக வரும். அப்போ வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ விரய சனி இருக்கிறது, அதுக்கப்புறம் ஜென்ம சனி வருகிறது. அப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வருகின்ற காரணத்தால் தொழிலில் சரி, வேலையில் சரி அகலக்கால் வைக்கக்கூடாது. எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து ஒரு இக்கு வச்சு செய்யணுங்கிறத இப்பிலிருந்தே கொஞ்சம் மனதில் பதிய வைத்து கொண்டால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நல்லது. அதே சமயம் வேலை போயிடுச்சு, இழந்து விட்டேன், இந்த மாதம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேலை இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே உட்கார்ந்துருக்கார்? 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ புத்திசாலித்தனம், ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படிங்கிறது பக்கா ஒரு பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வேலை உண்டு. அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேலை என்பது
நிச்சயமாக இந்த ஆனி மாதத்தில் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சனி பகவான், தொழில்காரகனான சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ சனி வக்ரமான என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை தரும். அப்போ இதுவரைக்கும் அழுத்தம் பிரசோடரோடு இருந்தவர்களுக்கு அதிலிருந்து விலகக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நான் வேலையிலேயே எந்த ப்ரெஷர்னு எனக்கு எது இல்லை, நல்லதான் நான் இருக்கிறேன்னா, இனி அந்த சனி வக்ரமாகறதுனால வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஆக மொத்தம் என்னென்னா, வேலையில் ஒரு இக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சாலே போதும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் 23 ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று நடக்கிறது. அது எங்கே வந்து அமருகிறார் அப்படின்னா 5ஆம் இடத்துல வந்து அமருகிறது. அப்போ 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர், அதாவது வேலை இல்லாதவருக்கு திடீர் வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அது குரு பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு. என கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு தடையை கொடுத்து அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நிறைய செலவு செஞ்சோ, ஒரு எல்லாம் இருக்குது, பணம் இருக்கு, தொழில் இருக்கு, வேலை இருக்கு, பட் குழந்தை பாக்கியத்தில் மட்டும் ஒரு குறை வச்சிருக்கார் கடவுள். அதற்காக எத்தனையோ இடத்துக்கு போனோம், எத்தனையோ பரிகாரம் செஞ்ச, இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு அத்தனை செஞ்ச நடக்கலைங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆனி மாதத்தில் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உட்கார்ந்திருக்கார். புதன் பகவான் 4ஆம் அதிபதியும் அங்கே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார். அப்போ ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுபவர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை அல்லவா. அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கார், சுகஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். சுக்கிரன் வீட்டுக்கு காரகன், வாகனத்துக்கு காரகன். செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையா 2ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ நிச்சயமா இடம், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ இடம் வாங்கணும், ஒரு புதிய வாகனம் வாங்கணும், அல்லது ஒரு வீடு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் மட்டும் பர்ஃபெக்டா இருக்காங்கிறது ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது 4ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 8க்குரிய அட்டமாதிபதியாக இருக்கார் அல்லவா. அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டாலே போதும். அதே சமயத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ராகு உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்காரகன். அப்போ பிரம்மாண்டமாக ஆசையை வளர்த்து விட்டு அதை செய்கிறது, இதை செய்கிறது, ஒரு பெரிய பிஸ்னஸுக்கு முதலீட போடுறது, இதெல்லாமே இக்கு வச்சு செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, பணம் தனவரவு கிடைக்க போகிறது, ஆனால் அதற்குண்டான செலவும் உங்களுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது அமைப்பு. என சனி 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார்களவா. அப்போ சனி செவ்வாய் இணையும் போது அங்கே ஒரு பாவத்துவம் ஏற்படுகின்ற காரணத்தால் கணவன் மனைவியாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என குடும்பஸ்தானத்தை சனி பார்த்து அந்த சனி பார்க்குற இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற வகையில் குடும்பத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். 3ஆம் நபர்கள் குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும். ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கும் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த கணவன் மனைவி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு சென்றால் எந்த பிரச்சனையும் வரப்போவது இல்லை. தனம் கிடைக்கும், அதற்குண்டான செலவும் ஏற்படும். அப்போ செலவு ஏற்படுதுன்னா இந்த மாதிரி சுப செலவுகளை செய்து கொள்வது சிறப்பு. என்ன, பிள்ளைகளுக்காக கல்வி செலவு ஏற்படும், ஒரு நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம், இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்து தருமா அப்படின்னா நிச்சயமா. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும்
குடும்பஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனாலையும் குரு பகவான் 11ஆம் இடம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக ஒரு பாக்கியம், ஒரு நல்ல பாக்கியம், என்ன திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மைகள், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அப்போ வெளிநாட்டில் போய் பிழைக்க வேண்டும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க வேண்டும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபடுத்திக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு. அப்போ தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா புதன் சூப்பராக இருக்கார், அழகாக இருக்கார், ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ புதன் நன்றாக இருந்தால் என்ன கிடைக்கும்? நல்ல புத்திசாலித்தனம், நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், இது நல்லா இருக்கும். அப்போ தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அப்போ சனி 11ஆம் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ லாபம் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி செலவு இருக்கு. அப்போ அந்த செலவுகள் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் அபிவிருத்தியில் ஒரு ஈக்கு வச்சுக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இனி வரப்போகக்கூடிய காலம் விரய சனியிலிருந்து ஜென்ம சனியாக வரும்போது அந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு மன ப்ரெஷரை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்குங்கிறது விஷயத்தில் தான் இப்போ இருந்தே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது, பண விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. ஸோ இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும், ஒவ்வொருத்தருடைய தசாபுத்திகளும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை தொடர்ந்து 3 மாதம் பாருங்கள், எந்த பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாக நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தசாபுத்தி 6, 8, 12 அதிபதிகளினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.